வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர ஏப்ரல் 18th வந்து அக்ஷய திருதி வந்து வருது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக வந்து டவுன் ஆயிருக்கு. துபாயில் மட்டும் இல்லை, நம்ம இந்தியாலையும் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போத்தி இருக்க ரேட்டில் வந்து ஒரு கிராம் வந்து எவ்வளோ, அதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து கோல்டு வாங்கினா கரெக்டாக இருக்குமா, இல்லை வந்து ஃபியூச்சரில் வந்து ப்ரைஸ் இதோட குறையுமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் யூஏஇ பற்றியும், யூஏஇ ஜாப்ஸ் பற்றியும், யூஏஇ நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பற்றியும் நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து துபாயை பற்றி பார்த்துடலாம். ஸோ துபாயை பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஞ்சம் டேஸாகவே வந்து கோல்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சாஃப்டன் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு ரேட் பொறுத்தவரையிலையும் பர் கிராமுக்கு 4 திரம்ஸ் வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 24 கேரட் பொறுத்தவரையிலையும் பர் கிராமுக்கு 572 திரம்ஸ் வந்து செல் பண்றாங்க. 22 கேரட் வந்து பாத்தீங்கன்னா பர் கிராமுக்கு வந்து 529 திரம்ஸ் வரைக்கும் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோல்ட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து இந்த வார் சுச்சுவேஷன்ல வந்து லைக் பயங்கரமா வந்து ஹையஸ்டா வந்து போச்சு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ துபாயில் வந்து லோவஸ்ட் ரேட்ல வந்து கோல்டு வந்து இதுதான் வந்து ப்ரைஸ். ஸோ இந்தியாவோட கம்பேரிஷனை பார்க்கும்போது துபாயை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் கோல்டு ரேட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஹையாக தான் வந்து இருக்கு. லைக் இப்போத்தி ரேட்டை வந்து கம்பேர் பண்ணால் 8,000 to 9,000 சீப்பர். அதாவது லைக் 10 கிராம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தா, அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ரேட்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது 11,000 டிஃப்ரென்ஸ் வரைக்கும் வந்து கோல்ட் ப்ரைஸ் வருது நம்ம துபாயும் இந்தியாவையும் வந்து கம்பேர் பண்ணா. ஸோ அப்படி பார்க்கும்போது துபாயில் நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியா ப்ரைஸை விட இன்னும் சீப்பராகவே வந்து இங்கே நீங்கள் துபாயில் வந்து கோல்டு வாங்கலாம். ஸோ இப்படி வந்து ப்ரைஸஸ் வந்து சீப்பாக இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏப்ரல் 18 வந்து அக்ஷய திருதி வந்து வருது. ஸோ அக்ஷய திருதினால லைக் இப்போ ப்ரைஸும் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னா ரொம்பவே வந்து லோவாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. லைக் கம்பேரிட்டிவ்லி முன்னாடியை விட இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அது இல்லாமல் இந்த ஃபெஸ்டிவல் சீசனும் வந்து வரதுனால நிறைய பேர் வந்து கோல்டு வந்து வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்படி நிறைய பேர் வந்து கோல்டு வாங்குறாங்க அப்படின்னு வந்து லைக் மார்க்கெட்ல தெரியும் போது ஆப்வியஸா வந்து திரும்ப கோல்டு ப்ரைஸ் வந்து இன்னும் வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கொஸ்டின் வரும், இப்போ வந்து கோல்டு வாங்கலாமா, வாங்கினா வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எப்போ வந்து வாங்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன், அதாவது எந்த சுச்சுவேஷனில். ஸோ நீங்கள் இப்போ வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்க, அப்படி இல்லாட்டி உங்கள் வீட்டில் வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வருது, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு வேணும், இல்லாட்டி வந்து லைக் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து சீப்பாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்படின்ற ரீசன் வந்து உங்கள் மைண்டில் வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் வந்து கோல்டு வந்து வாங்கிடுங்க. இல்லை இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த வார் சுச்சுவேஷன்லாம் வந்து கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் கோல்டு ப்ரைஸ் வந்து குறையறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ குறைஞ்சக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கோல்ட் பிரைஸ் அப்படின்றது வந்து பயங்கரமா வந்து ஸ்பைக் ஆகும் அப்படின்றது தான் மார்க்கெட்ல வந்து டிஸ்கஷன் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வார் சிச்சுவேஷன் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அப்டேட் வருது. ஒரு நாள் முடியும்னு நினைக்கிறோம், ஒரு நாள் வந்து இல்ல திரும்ப கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கே வந்து தெரியல. மேபி லைக் அவங்களுக்கே வந்து பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கறனால நீங்க இப்ப இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணிடுங்க. மேபி லைக் நாளைக்கு இல்ல ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து லைக் பயங்கரமா குறையறதுக்கும் சான்ஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து வேற லெவல்ல வந்து பெருசாகிறதுக்கும் வந்து ரொம்பவே வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா துபாயில கோல்டு வாங்குறது வந்து நல்லதா இல்ல இந்தியாவில கோல்டு வாங்குறது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் பிரைஸ் தான் மேட்டர். ஸோ எப்பவுமே வந்து இந்தியாவை விட துபாயில வந்து கோல்டு பிரைஸ் வந்து சீப்பரா தான் இருக்கும். அதோட ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து டாக்ஸ் அப்படின்ற விஷயம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சில கம்பெனிஸ், அதாவது கோல்டு கடை இருக்கும்ல, லைக் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ், மலபார், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கடையும் இங்க இருக்கு.
ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆஃபர் மாதிரி வந்து லைக் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து நீங்க இவ்வளோ கோல்டு வாங்குனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கோல்டு காயின், அதுக்கப்புறம் நிறைய கிஃப்ட் வவுச்சர்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து கண்டிப்பா வந்து பிரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து கோல்டு பிரைஸே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் வந்து நமக்கு அதிகமாக தான் வரும். அது மட்டும் இல்லாம அது கூட வந்து டாக்ஸ், அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜஸ், அதுக்கப்புறமா வந்து தான் அந்த சேதாரம் அதெல்லாம் வந்து போடுவாங்கல்ல, செய்கூலி சேதாரம், அது எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பா கோல்டு அப்படின்றது வந்து இந்தியாவில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எப்பவுமே இருக்கும். இல்ல உங்களுக்கு வந்து துபாயில வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா லைக் நீங்க 22 கேரட்டும் வாங்கலாம், நீங்க வந்து 24 கேரட்டும் வந்து வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்பத்தியான பிரைஸ். ஸோ நீங்க தான் வந்து டிசைட் பண்ணணும் எப்போ வந்து வாங்கினா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ல வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்ல இதுலயே ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ so much for watching this video. This is Gautam. I'm signing off.